கை டிராயிங் போடுவது எல்லாரும் கவனமாக பாருங்க. கை லெங்த் 11, கை லூஸ் வந்து 12. இப்போ ஏஹெச் எவ்வளோ 9.25, 8.25, 9.25. 8.25 பாதி 4, 4 ஒரு புள்ளி, 4 ஒரு புள்ளி இறக்கிட்டேன். இங்கே 8.25 வச்சுட்டேன். 8.25 வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 9.25 வந்துடும். 40 இன்ச்சு பாடி 2 இன்ச்சு நவுத்திங்க, 2 இன்ச்சு நவுத்திங்க. நவுத்திட்டு இந்த ஸ்கேலில் வந்து இந்த ஸ்கேல் போட்டு விட்டுங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் போடாதீங்க, ஏன்னா இது எல்போ கை. என்ன எல்போ கை வந்து பிடிச்சி போகணும், அப்போ தான் அழகாக இருக்கும். கை வெட்டின பிறகு தான் பட்டி வெட்டணும். நல்லா ரவுண்டு இந்த 2 இன்ச்சு கொடுத்துங்க, அப்போ தான் வந்து கை பெருசாக இருக்க. கை 40 இன்ச்சு கைக்கு வந்து நல்லா ரவுண்டு பெருசாக இருக்கணும். வச்சுட்டோம். இப்போ வந்து இது 8.25, இது 9.25, இது 4 ஒரு புள்ளி எல்லாம் இறக்கி இது பண்ணிட்டோம். இப்போ கவர் தட்டு வெட்ட போகிறோம். கை வெட்டுவதே எல்லாம் கவனமாக பாருங்கள். இங்கே அர்க்காட் பண்ணிட்டேன். இந்த 2 இன்ச்சில் மட்டும் ரவுண்டை திருப்புங்க. நம்ம 2 இன்ச்சில் மட்டும் அழகாக ரவுண்டை திருப்பிக்கங்க. அப்போ தான் வந்து கை வந்து நல்லா பெருசாக இருக்கும். 40 இன்ச்சு பாடினாலே கை வந்து அந்த இடத்துல சதை இருக்கும். சதைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இது சென்னைக்கு அனுப்பக்கூடிய பேட்டர்ன் பிரின்சஸ் கட்டு. பிரின்சஸ் கட்டும் யூடியூப்பில் யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு ரகசியத்தை நான் சொல்லி தர போகிறேன். யாரும் இந்த மாதிரி ஒரு சுலபமாக பிரின்சஸ் கட்டு வெட்டுறதுக்கு சொல்லலை. அவங்க வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் வேறு மாதிரி சொல்ல போகிறேன். அர்க்காட் பண்ணிட்டேன். இங்கே சென்டரில் ஒரு அர்க்காட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். கை வந்து இந்த மாதிரி தான் வெட்டணும். நல்லா இறக்கி இந்த இடத்துல 2 இன்ச்சு 4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 4 இன்ச்சு ரவுண்டு இருந்தால் தான் அழகாக இருக்கும். கை வந்து இந்த இடத்துல பிடிக்காமல் நல்லா அழகாக போய் இப்படி திரும்புகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். 8.25, 9.25. 8.25 இங்கே வச்சுட்டேன். ரவுண்டு திருப்பினா 9.25 கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து முண்டா சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். பேக்கில் முண்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். கரெக்டாக எந்த மாற்றம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரெண்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ரெண்டும் சரியாக இருந்த பிறகு தான் பட்டி வெட்டணும். ஏன்னா முன்ன பின்ன வந்துடும். அதுக்காக நம்ம பட்டி வெட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். கரெக்டாக எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. கை வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் வெட்டிட்டோம், பேக் வெட்டிட்டோம். இப்போ வந்து இது 2 கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இது 2 கரெக்டாக இருக்கா, கரெக்டாக வருதா, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி வெட்ட ஆரம்பிக்கணும். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். இப்போ பட்டி வெட்டும் பயிற்சியை பாருங்கள்.
அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டு ஒன்றா தான் உள்ளே போகிறோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 3.25 இருக்குது. 3.25 ஒரு புள்ளி. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.5 வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ 42 இன்ச்சு பாடி 3 இன்ச்சு வச்சுங்க. இது 3.5. இங்கே 2.25 வைக்கிறேன். 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கங்க. இப்போ வெட்டி எடுத்துருவோம். வச்சுட்டோம். இப்போ இதுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். 4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் அப்படி வைங்க. கொஞ்சோண்டு கூட வச்சுங்க. ஏன்னா கொஞ்சோண்டு வந்து பிடிப்பாங்க. பிடிக்கும்போது கரெக்டாக சரியாக வந்துடும். இங்கே மார்க் பண்ணுறோம். இப்போ இடுப்பு 35, 8.25, அரைஞ்சு மைனஸ் பண்ணி 8.25 வைங்க. 8.25 நான் வைக்கிறேன். முதல்ல பட்டி இட்டிலாம் வெட்டிட்டு தான் பிரின்சஸ் கட்டு கடைசியாக வெட்டணும். பட்டி வச்ச பிரின்சஸ் கட்டு. வச்சுட்டேன். இப்போ இங்கே இன்னொரு வாட்டி செக் பண்ணுவோம். ஒரு புள்ளி கூட இருக்கிற மாதிரி இருக்கு. 3.25, 3.25 ஒரு புள்ளி. இப்போ 3.25 ஒரு புள்ளி இருக்கு. ஒரு புள்ளி மேலே ஏற்றிக்கிறேன். இந்த ஒரு புள்ளி கூட வித்தியாசம் வந்துடக்கூடாது. கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. இந்த கோட்டில் வந்து கரெக்டாக இந்த கோட்டை மடித்தாங்கன்னா கரெக்டாக அந்த கோட்டில் வந்து இப்படி உட்காரணும். உட்கார்ந்தா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க அந்தந்த கோட்டில் வந்து கரெக்டாக உட்காந்துச்சு பாருங்க. இது உட்காந்துருச்சு. இப்போ கை வச்சு காட்ட பாருங்க. எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம வந்து அந்தந்த கோட்டில் தைக்க போகிறாங்க. தைச்சா சிறப்பான முறையில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இது மாதிரி பாருங்கள் கரெக்டாக அந்த கோட்டில் அழகாக தைச்சி வெளியே வந்துடுவாங்க. இப்போ வந்து பிரின்சஸ் கட்டு வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு பேக்கு. பிரின்சஸ் கட்டு வெட்டும் முறையை பாருங்கள். இப்போ இதிலிருந்து கரெக்டாக அந்த கோட்டில் கரெக்டாக உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு இங்கே 4 இன்ச்சு கீழே இறக்கிட்டேன். இது தனியாக வந்துடுச்சு. இது தனியாக வந்துடுச்சு. இப்போ இது இரண்டும் தனித்தனியாக வரப்பட்டது. இப்போ ஈஸியாக எப்படி வெட்டி உள்ளே போகிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இது வந்து பேட்டர்ன் போடாமல் நீங்கள் தைக்கவே முடியாது. பேட்டர்ன் போட்டு தான் தைக்கணும். அப்போ தான் சிறப்பு.
இது வந்து நேர் கட்டிங், இது நேர் கட்டிங்கில் இருக்கணும். அந்த பக்கம் கிராஸ் கட்டிங், இது வந்து நேர் கட்டிங். நேர் கட்டிங் கரெக்டாக அந்த இடத்துல கோடு போட்டுங்க. பிரின்சஸ் கட்டு ரொம்ப ஈஸியாக யார்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உள்ள மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். அதனால் இது எல்லாரும் யார் வேணாலும் கொடுத்துட்டு வெட்டி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கலாம். கரெக்டாக இடுப்பு எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். எவ்வளோ பிடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் 4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணினா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் 4 இன்ச்சு வச்சு வெட்டிட்டோம். 4 இன்ச்சு வச்சு வெட்டினதை எல்லாரும் பார்த்துட்டீங்க. இதான் சென்ட்ரு, இது சென்டரில், இதான் சென்ட்ரு வச்சுட்டோம். 4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பக்கம் என்ன, இது கிராஸில் போடுறோம். இது கிராஸ். இது கிராஸில் இருக்கும். அப்போ தான் இழுவை நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், போட்டால் அருமையாக இருக்கும். பிரின்சஸ் கட்டி இது யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உள்ள கட்டிங்கு. இதுதான் சென்ட்ரு. 4 இன்ச்சு கீழே சென்டரை இறக்கணும். இது வரைக்கும் யூடியூப்பில் யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கல. இது ஈஸியான பிரின்சஸ் கட்டு வெட்டும் பயிற்சி. அழகாக இருக்கும், போட்டு பாருங்கள். ஒரே ஒரு பேட்டர்னை போட்டு நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள். அந்த பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு பேசப்படுன்னு பாருங்கள். இது வரைக்கும் நான் கண்ட உண்மை இது. இது வரைக்கும் நான் வந்து யூடியூப்பில் நான் இது மாதிரி வெட்டி கொடுத்து கஸ்டமருக்கு தச்சதில் அருமையாக இருக்குன்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரி கட்டிங் நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அழகாக வந்து வெட்டிட்டேன். இந்த பக்கம் வெட்டிட்டோம். இதை அழகாக கொண்டு வந்து இங்கே கோக்குறோம். கோக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக கீழே 4 இன்ச்சு இறக்கணும்னா சென்ட்ரு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து தான் நம்ம வெட்டியிருக்கோம். வெட்டி எடுத்துகிட்டு அழகாக வந்து இதில் 4 இன்ச்சு இதில் 4 இன்ச்சு வெட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது யாருக்கிட்ட கொடுத்தாலும் இடுப்பு என்ன இப்படியும் கோக்கலாம், இப்படியும் கோக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் தைக்கலாம். இந்த மாதிரியும் தைக்கலாம், மேலேருந்து கீழே தைக்கலாம், கீழேருந்து மேலே வரைக்கும் தைக்கலாம். தைச்சிட்டு இப்படி பறந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு C2 என்னவோ C2 கரெக்டாக இருக்கும். C2 கரெக்டாக இருக்குது, C1 கரெக்டாக இருக்குது. இடுப்பு கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக தைச்சோன்னா இடுப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பான முறையில் இருக்கும். இது வந்து பிரின்சஸ் கட்டு வெட்டும் பயிற்சி. இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பேக் வெட்டியிருக்கோம். பேக் வந்து பர்ஃபெக்டாக வெட்டியிருக்கு. பேக் வந்து அக்யூரேட்டாக வெட்டப்பட்டது. அதுக்கப்புறம் கை பட்டி எல்லாமே நம்ம வெட்டியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சால் சிறப்பான முறைக்கு சென்னைக்கு போகக்கூடிய பேட்டர்ன். இது மாதிரி பேட்டர்ன் போடணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் போட்டு தரப்படும். கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.